ஜாதியை எது மாதிரி கண்டுபிடிச்சிருக்கான்னா அவன் செய்கிற வேலையை வச்சுதான் ஜாதி. அரண்மனையில சண்டைக்கு போருக்கு போக வேண்டும், வாலியேந்த வேண்டும். அந்த வேலையை யாருக்கு கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா மறவர் சமுதாயம். ஏன்னா அவனாலதான் தைரியமாக சண்டை போட முடியும், உயிரை மயிராக எண்ணி போராடும். இன்றைக்கும் பாம்பேலங்க டிரைவர் வேலை வேணும்னா தேவரான்றான், தேவமார் தான் டிரைவருக்கு வேணும்ன்றான். அப்படி ஆயிப்போச்சு. அதே மாதிரிதான் நாடார் சமுதாயம். அந்த காலத்துல கனை மரங்கள் அதிகமா இருக்கு, ஏகப்பட்டது. இன்னைக்கு நிலைமை இல்லை. அந்த பனை மரங்கள்ல ஏறி பதினி கொண்டு வரணும்னா அவங்கதான். நம்ம எல்லாம் போகவே முடியாது, அரைப்பனை கூட நம்மளால ஏறவே முடியாது. அதுல பனையேறி நாடார்கள் உண்டு, அவங்கதான் அதை செய்ய முடியும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 50 பனை கூட ஏறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. அது வேற யாராலையும் முடியவே முடியாது. அதே மாதிரிதான் அந்த காலனின்னு எல்லா ஊர்களையும் ஆகட்டும், ஊர்ல கடைசியில ஒதுக்குப்புறத்துல காலனின்னு ஒண்ணு, தோட்டங்கள் எல்லாம் பாக்குறது அவங்கதான். அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, அறுவடைகள் செய்யும் போது அவங்களுக்கு இவ்வளவு உண்டு, அதுல ஒரு பாகம் உண்டு. இதுதான். அதே மாதிரிங்க ஆசாரிமார்கள்ல 2 உண்டுங்க. கார்பெண்டர் வேலை தான் சொல்றதான், நகைகளை செய்யறதும் அவங்கதான். அதே மாதிரிங்க நாசுவர்கள் அவங்கதான் முடியல இருக்கு, இன்னைக்கு இருக்கு. இன்றைக்கும் சாவு வீடுகள்ல அவங்கதான். அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாத்தையும் பாக்குறது அவங்கதான். கொல்லி போடும்போது ஒட்ட போடுறதா ஆகட்டும், அந்த சாவுக்கான எல்லா இதைகளையும் பாக்குறது அவங்கதான் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரிங்க சக்கிலியர்கள், அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல அரண்மனைக்குள்ள குதிரைகள்லாம் இருக்கும். அது குதிரைகளை பாதுகாக்கவே அவங்க சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த குதிரையில பெல்ட் எல்லாம், அதுக்கெல்லாம் பாலிஷ் போடுறது அவங்க. அதே மாதிரி துணிகள்லாம் சலவை தொழிலாளர் அவங்கதான். எல்லா வீடுகளிலும் போய் பழைய துணிகள் எல்லாம், அழுக்கு துணியெல்லாம் வாங்கி போய் ஆத்தாங்கரையில போய் துவைச்சு கொண்டு கொடுக்கிற வேலை அவங்களுக்கு.